ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பால்மணி சேனல். விசுவாசத்தின் தகப்பன் ஆபிரகாம். இன்னைக்கு 3வது நாளுங்க. அவங்க ஆபிரகாமும் ஈசாக்கும் மலை மேல ஏறுறாங்க. அப்பொழுது ஈசாக்கு தன் தகப்பனாகிய ஆபிரகாமை நோக்கி, என் தகப்பனே என்றான். அதற்கு அவன், என் மகனே, இதோ இருக்கிறேன் என்றான். அப்பொழுது அவன், இதோ நெருப்பும் கட்டையும் இருக்கிறது, தகன பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே என்றான். அதற்கு ஆபிரகாம், என் மகனே, தேவன் தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்துக் கொள்வார் என்றான். அப்புறம் இருவரும் கூடிப்போய் தேவன் அவனுக்கு சொல்லியிருந்த இடத்திற்கு வந்தார்கள். அங்கே ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி கட்டைகளை அடுக்கி தன் குமாரனாகிய ஈசாக்கை கட்டி அந்த பலிபீடத்தில் அடுக்கிய கட்டைகளின் மேல் அவனை கிடத்தினான். ஆபிரகாம் பாருங்க, ஈசாக்கோட கையை கட்டி அந்த கட்டை அடுக்கின கட்டை மேல படுக்க வைக்கிறாங்க. ஆனா பிள்ளை பாருங்க எதுவுமே கேட்கல. தகப்பனோட பேச்சை கேட்டு அவரும் படுத்திருக்காரு. இதோட தொடர்ச்சி நாளைக்கு பார்ப்போம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.